வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம எம்சிஎக்ஸ் காப்பர் மார்க்கெட்டில் இன்றைக்கி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நேற்று மார்க்கெட்டில் என்ன நடந்தது, நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். நீங்கள் பார்த்துட்ருக்குது காப்பர் மார்க்கெட்டோட 7 நிமிஷம் கேண்டில் ஸ்டிக் சார்ட். இந்த கேண்டில் ஸ்டிக் தான் நேற்று மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் 396 பக்கமாக ஓப்பன் ஆகிருக்கு காப்பர் மார்க்கெட். நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா, ஓரளவு மார்க்கெட்டில் ஒரு கன்சாலிடேஷன் வந்ததுக்கு அப்புறமா ட்ரேட் பண்ணலான்னு முடிவு பண்ணியிருந்தோம். ஏன்னா மார்க்கெட்டோட ஏற்ற இறக்கங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. கொஞ்சம் கூல் ஆகட்டும், தெளிவான டைரக்ஷன் கிடைக்கட்டும், நல்ல இடம் வந்தோன்னே ட்ரேட் பண்ணலாம்னு நினச்சிருந்தோம். ப்ரைஸ் ஓப்பன் ஆனது மார்க்கெட் சரிவை சந்தித்து 390.7 வரைக்கும் வந்து மறுபடியும் புதிய ஹை கிரியேட் பண்ணியிருக்கு அன்றைக்கி மார்க்கெட். அதாவது நேற்று மார்க்கெட்டோட ட்ரேடிங்கில் நேற்று மார்க்கெட்டை விட ஒரு லோ கிரியேட் பண்ணதுக்கப்புறம் நேற்று ட்ரேடிங் செஷனில் புதிய ஹை கிரியேட் பண்ணி மறுபடியும் 292லேயே சப்போர்ட் எடுத்து 92.5 க்ளோஸ் ஆனது. மார்க்கெட்டுக்கு வந்து நெகட்டிவான விஷயமா அமைது பையர்ஸ்க்கு, சரிங்களா? ஏன்னா 396 மேலே போக முடியல அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும். ஆனால் இன்றைக்கி மார்க்கெட்டோட ஓப்பனிங் 394 பக்கமாக ஓப்பன் ஆகுது. ரெண்டுத்துக்கு நடுவில் ஓப்பன் ஆகி ஒரு குழப்பத்தை கொடுக்குது. 392 கீழே ஓப்பன் ஆகிடுச்சுன்னா இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி ஒரு கரெக்ஷன் பார்த்துட்டு அதுக்கப்புறம் முடிவு எடுத்துருக்கலாம். ஏன்னா ஒரு தெளிவான டைரக்ஷன் கிடைக்கிற வரைக்கும் நம்ம செல் சைடு போக போகிறதில்ல. எதனால் அப்படின்னா எல்லாருக்கும் தெரியும், 322லேருந்து மார்க்கெட் மேலே போயிட்டுருக்கு. அதனால் இவ்வளோ பெரிய மார்க்கெட்டோட ஏற்றத்துக்கு ஒரு 10 பாயிண்ட் 15 பாயிண்ட் கரெக்ஷன் அதெல்லாம் வந்து ட்ரெண்டை மாற்ற முடியாது. என்றைக்குமே ட்ரெண்டுக்கு அகெயின்ஸ்டாவோ ட்ரெண்டுக்கு எதிராகவோ ட்ரேட் பண்ணுறது நம்மளுடைய ட்ரேடிங் பழக்கத்தில் கிடையாது. அதனால் இப்போதைக்கு ட்ரெண்டுக்கு அகெயின்ஸ்டாக நம்ம முடிவு எடுக்க முடியாது. ஆனால் இங்கே 394 பக்கமாக ஓப்பன் ஆகிறது ஒரு சில குழப்பத்தை கொடுக்குது. அதனால் என்னென்னா, ஓரளவு ரிஸ்க் எடுத்து இன்றைக்கி மார்க்கெட்டில் பையிங் இருக்கா இல்லையா அப்படின்றதுக்கு ஒரு தடவை பரிசோதனை செய்ய முயற்சி செய்யலாம். பை பண்ணலாம். மார்க்கெட்டில் 394 பக்கமாக ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த இடத்துல பை பண்ணி 390 ஸ்டாப் லாஸை வச்சு ட்ரேட் பண்ணலாம். 4 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் உங்களுக்கு கிடைக்கும். 396க்கு மேலே மார்க்கெட் போகிறது மிக மிக அவசியம். இந்த 396 கிளியர் பண்ணிடுச்சுன்னா அடுத்தது 400 402 போய் மறுபடியும் இங்கே ஒரு பரிசோதனை இருக்குது. பார்ப்போம் இன்றைக்கி ட்ரேடிங்கில். ஏன்னா நேற்று மார்க்கெட்டில் நம்ம ஓரளவு ரிஸ்க் எடுக்கலை. இப்படி விட்டு நம்ம ரிஸ்க் எடுத்து மார்க்கெட்டுடைய அடித்தட ட்ரெண்ட் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்து பரிசோதனை செஞ்சு தான் நம்ம இந்த கட்டத்தை தாண்ட முடியும். ட்ரேடிங் நடக்கிறப்ப பார்ப்போம் என்னென்ன மாற்றங்கள் வருதுன்னு எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு வந்ததுக்கு மிக்க நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.